வணக்கம், வெல்கம் டு அ டே இன் மை லைஃப் vlog. இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சதும் அம்மா ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி மாவு பேசை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சப்பாத்தி மாவு பேசஞ்சேன். அம்மாவே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி செஞ்சுட்டாங்க. நான் வந்து ஒரு ஃபியூ வீக்ஸாக இல்லை, ஒரு 1 வீக் முன்னாடியே வந்து நெய் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ 2 கிண்ணம் ஃபுல்லாகவே அந்த பாலோட ஏடு இருக்குல்ல, நான் பாலோட ஏடு எடுக்கல, நான் தயிரோட ஏடு எடுத்தேன். பாலோட ஏடும் எடுக்கலாம், தயிரோட ஏடும் எடுக்கலாம். நாங்கள் தயிர் வந்து போடுறதுனால நான் தயிரோட ஏடு எடுத்துட்டேன். ஸோ அது வந்து 1 கிண்ணம் இருக்கும் போதே நம்ம காய்ச்சிடலாம் தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் நான் 2 கிண்ணம் வர வரைக்கும் காய்ச்சாமலே வச்சுருந்தேன். ஏன்னா வந்து ஐஸ் கட்டி வேணும், ஐஸ் வந்து நிறைய வேணும் நார்மலாக இருக்க ஐஸை விட. ஸோ நான் அது வந்து டம்ளரில் கிண்ணத்துலலாம் போட்டு வச்சுருந்தேன். அதை வைக்கிறதுக்கு மறந்து போனதுனாலே 2 கிண்ணம் ஆயிடுச்சு. சரி எனக்கு காய்ச்சியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஐஸ்க்காக எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஃபஸ்ட்டு சாதம் வச்சாச்சு. அண்ட் அது நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஏடை வந்து அது வந்து டீஃப்ராஸ்ட் ஆகணும். உள்ளே வந்து கட்டி இருந்துச்சுல, ஐஸ் கட்டியாக இருந்துச்சுல, ஸோ அது வந்து மெல்ட் ஆகிறதுக்காக வெளில எடுத்து வச்சாச்சு. அண்டு லஞ்சுக்கு வந்து போன விலாகில் போட்டிருந்த அதே ரெசிபி தான், அதனால நான் குழம்போட ரெசிபிலாம் எதுவுமே ஃபில்ம் பண்ணல. அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரையும் ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் இல்லை. ஆயில், பொட்டேட்டோ, அது கூட கறி லீவ்ஸ், அது கூட வந்து மசாலா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, அது போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் அவ்வளோதான். அண்ட் நெய் காய்ச்சும் போது முருங்கைக்கீரை போட்டால் அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு எங்கள் வீட்டு மரத்தில் போய் சும்மா 2 மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து நல்லா அந்த ஐஸ் கட்டி மாதிரி இருந்துச்சுல, அதெல்லாம் போய் நல்லா நார்மலாக நல்லா எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து பசுமாட்டு பால் வாங்கி அதில் போட்ட தயிர்லேருந்து எடுத்தது, கடையில் வாங்குகிற பேக்கெட் பாலில் பண்ணது கிடையாது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, எடுத்து அதை போட்டு மிக்சியில் அது கூட வந்து நான் ஐஸ் வாட்டர் போட்டு அதை நல்லா அரைச்சேன். கொஞ்சம் கேப் விட்டு அரைச்சேன். ஸோ அப்போ வந்து இந்த பால் தனியாக வெண்ணெய் தனியாக வந்துடுச்சு. ஸோ அதை என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்க அந்த பாலை எல்லாம் எடுத்துட்டு அது தனியாக இன்னொரு கிண்ணத்தில் ஐஸ் தண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த ஐஸ் தண்ணியில் ஃபஸ்ட்டு அதை ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து போட்டுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணேன். அதை நான் வாஷ் பண்ணுறதை நான் வீடியோ எடுக்கல. செகண்ட் டைம் நான் ஐஸ் தண்ணியில் போட்டிருந்ததை 2-3 வாட்டி வாஷ் பண்ணேன். 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எப்போ தண்ணி கலர் சேஞ்ச் ஆகிறத நிறுத்துச்சோ அப்போ இந்த மாதிரி 4 பெரிய பாலாக மறுபடியும் அந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்து தனியாக ஒரு ஓரமாக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நெய் காய்ச்ச ரெடி ஆயாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கடாய் வச்சுட்டு, கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இந்த 4ஐயும் எடுத்து உள்ளே போட்டாச்சு. ஸோ அது பொறுமையாக மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, அது மெல்ட் ஆனதுக்கப்புறம்லேருந்தே அப்பப்போ நான் வந்து கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருந்தேன். அதை அடி பிடிக்காமல் அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தேன். ஸோ இது வந்து நல்லா அந்த நுரை வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் இந்த நுரை இருக்கும், நுரை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து செட்டில் ஆகும். ஸோ அது வரைக்கும் நான் வந்து கிளறி விட்டுட்டே இருந்தேன், நடுவில் கேப் விட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் அது நல்லாவே பிரிஞ்சு வந்துச்சு. அண்ட் அதோட இது எல்லாமே செப்பரேட் ஆச்சு. கொஞ்ச நேரம் கழித்து நெய் தனியாக மேலே இருந்துச்சு. அண்ட் தேவையில்லாததெல்லாம் கொஞ்சம் கீழே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் முருங்கைக்கீரை போட்டாங்க. பட் முருங்கைக்கீரை வந்து ஏன் அப்பா என்ன சொன்னார்னா, கடைசியாக நீ வந்து எல்லாம் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரை போடு, அப்படி தான் உன் பாட்டி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். பட் நான் முருங்கைக்கீரையே போடல. பிகாஸ் வந்து முருங்கைக்கீரை போட்டால் அதில் வந்து முருங்கைக்கீரை டேஸ்ட் வந்துருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போடல. பிகாஸ் இதை முதல்ல பண்ணி பார்ப்போம், இதில் ஏதாவது ஸ்வீட் பண்ணி அதில் முருங்கைக்கீரையோட ஃப்ளேவர் வருமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. அதனால நான் முருங்கைக்கீரை போடல. அது பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி ஒரு ஓரமாக வச்சாச்சு. அது வந்து நல்லா வந்து ஃபில்டர் பண்ணணும். அந்த இது எல்லாமே ரொம்ப மைன்யூட்டாக இருந்ததுனால அந்த ஃபில்டர் இல்லாமல் நான் இன்னொரு ஃபில்டர் வச்சு மறுபடியும் ஃபில்டர் பண்ணி தான் வச்சேன். அதுக்கப்புறமா நைட் டின்னருக்கு இட்லி ஊற்றி இட்லி ரெடி பண்ணியாச்சு. அண்ட் அது கூட வந்து நான் வேர்க்கடலை சட்னி செஞ்சு அதை வந்து தாளித்து எடுத்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அன்றைக்கி அந்த விலாகை முடிச்சிட்டேன். இது வந்து நெய், நம்ம காய்ச்சின நெய் தான். நல்லா பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். அதை நான் மறுபடியும் வந்து 2-3 நாள் கழித்து எடுத்த வீடியோ இது. பிகாஸ் அது எப்படி இருக்குன்னு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் கழித்து அந்த வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை காமிச்சிட்டு இந்த விலாக் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். அவ்வளோதான், இந்த விலாக் முடிஞ்சது. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.